அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து பிதாத் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். முன்னாள் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பிதாத் என்றால் புதுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் குர்ஆனில் இல்லாத விஷயத்தை செய்தால் அது பிதாத் என்று சொல்லப்படும். இதற்கு ஒரு குர்ஆன் வசனம் கூட சொல்லியிருந்தோம். சூரா பஹரால் 2வது சூரா 114வது வசனம், அல்லாஹ் முன்மாதிரி இல்லாமல் வானங்களையும் பூமியையும் படைத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போலவே இன்னொரு சூரா அஹ்காஃப் அதில் 9வது வசனம் என்ன வருதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசாக வந்த நபி கிடையாது, ஏற்கனவே நிறைய நபிகள் வந்தாங்க, அதில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருக்கும் இந்த வசனம். 9வது வசனம் அது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இந்த வசனம். சரி, அதாவது பிதா பதே இது ரெண்டுமே ஒரே ரூட் வேர்ட்லேருந்து தான் ஒரு புதுமை அப்படின்னு சொல்லி தான் அதோட அர்த்தம். சரிங்களா? அது கிராமட்டிக்கலாக மாறும். இப்போ உதாரணத்துக்கு வந்தார், வருவார்கள் அப்படிலாம் இல்லையா, அதுதான். ஆனால் அர்த்தம் ஒன்று தான் இருக்கும், புதுமை அப்படின்னு சொல்லி தான் வரும். சரி, இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம், மக்கள் மத்தியில் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.